நான் மாதம் $500 கார் இன்சூரன்ஸுக்கு பே பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் எந்த அதே சேம் வீட்டில் இருக்கிற சேம் கார் மாடல் வச்சிருக்கிற என் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் $300 தான் மாதம் பே பண்ணிட்டு இருக்கிறாரு. ஏன் நான் $500 பே பண்ணக்குள்ள அவர் $300 பே பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளாக இருப்பீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். ஒன்டேரியோவில் கார் இன்சூரன்ஸ் ரேட்டில் தாக்கம் செலுத்துகிற முக்கியமான அம்சங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ இப்போ உங்களுக்கு தேவைப்படாட்டியும் ஃபியூச்சரில் தேவைப்படலாம் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒன்டேரியோவில் லைசன்ஸ் பிஎன்சி இன்சூரன்ஸ் புரோக்கர். எனக்கு ஒரு நாளைக்கு 10 கால் வருதுன்னு சொன்னால் அதில் 2 to 3 கால் எடுத்து என்ன கேட்பாங்கன்னு சொன்னால் நான் ஹோண்டா சிஆர்பி வாங்க போகிறேன், எனக்கு இன்சூரன்ஸ் ரேட் என்ன மாதிரி வரும். பிரதர், அப்படி இன்சூரன்ஸ் ரேட் கார் மாடலை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, எனக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்ன உடனே இல்லை ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ப்ரைஸ் ஒன்று சொல்லுங்கள். ப்ரோ, அது அப்படி ஒர்க் ஆகாது. உங்களோட கார் இன்சூரன்ஸ் உங்களோட காரை மட்டுமே தங்கியிருக்கும்னு சொன்னால் ஏன் சேம் வீட்டில் இருக்கிற 2 பேர் சேம் மாடல் கார் பாவிச்சும் கூட வேறு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுறாங்க. கார் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரில் மட்டும் தங்கிடல, கார் ப்ளஸ் கார் டிரைவரில் தங்கியிருக்குது. இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், டிரைவர் ஏ பார்த்தீங்கன்னு சொன்னால் இயருக்கு $2100 பே பண்ணுறாரு. அதே சமயம் டிரைவர் பி பார்த்தீங்கன்னு சொன்னால் $5800 பே பண்ணுறது. ஆனால் 2 பேரும் டிரைவர்ன்றது சேம் கார் தான். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு காரணங்கள்லையும் தங்கியிருக்குது. முதலாவது உங்களோட லைசன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஒன்டேரியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராஜுவேட்டட் லைசன்ஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கிட்டத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்க. அந்த கிராஜுவேட் லைசன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணினதுக்கு பிறகு தான் நீங்கள் G1 எடுக்கணும். G1 எடுத்து 1 year வெயிட் பண்ணி G2 எடுக்கணும். G2 எடுத்ததுக்கு பிறகு 1 year வெயிட் பண்ணதுக்கு பிறகு தான் G எடுக்கலாம். ஆனால் அந்த கிராஜுவேஷன் லைசன்ஸ் உருவாக்குறதுக்கு முதல் ஜஸ்ட் G லைசன்ஸ் மட்டும்தான் ஒன்டேரியோவில் இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஒன்டேரியோவுக்கு வந்து சிலாக்கள் என்ன பண்ணுவாங்க, G1 எடுத்துட்டு 1 year வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் G2 ட்ரையல் காட்டி G2 எடுத்து அதுக்கப்புறம் 1 year வெயிட் பண்ணி Gக்கு போவாங்க. சில நேரம் நீங்கள் டிரைவிங் ட்ரைனிங் சர்டிஃபிகேட் கொடுப்பீங்கன்னு சொன்னால் அந்த 1 year வெயிட் பீரியடில் உங்களுக்கு இன்னொரு சலுகை வந்து கிடைக்கும். இப்படி நீங்கள் ப்ராப்பராக கிராஜுவேட் ஆகி லைசன்ஸ் எடுத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் கல்குலேஷன் மாறுபடும். எதுலேருந்துன்னு சொன்னால் நீங்கள் சிலாக்கள் என்ன பண்ணுவாங்க சொன்னால் G1 எடுத்துட்டு அவங்களோட அவுட் ஆஃப் ஒன்டேரியோ எக்ஸ்பீரியன்ஸை காட்டி, அதாவது நீங்கள் ஒன்டேரியோக்கு வெளியிலேருந்து ஒன்டேரியோக்குள்ளே வந்த ஒரு ஆளாக இருக்கலாம், இல்லாட்டி கனடாக்கு வெளியிலேருந்து வேற ஒரு நாட்டிலேருந்து வந்த ஒரு ஆளாக இருக்கலாம். நீங்கள் உங்களோட நாட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி அவுட் ஆஃப் ப்ரொவின்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை காட்டி G1லேருந்து அந்த 1 year வெயிட் பீரியட் வச்சு G2க்கு போகாமல் ஸ்ரீலங்கா என்ன பண்ணுவாங்க, G1லேருந்து டிரெக்டாக G போவாங்க. நான் அப்படி தான் போனேன். நான் ஸ்ரீலங்காவிலேருந்து வரக்குள்ளே ஸ்ரீலங்காவில் என் டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்ட்ராக்டை கொண்டு வந்து நான் அதை ப்ரொவைட் பண்ணிவிட்டு G1 எழுதி முடிஞ்சு ஒரு 1 or 2 monthsக்குள்ளேயே நான் G எடுத்துட்டேன். டிரெக்டாக G2 கூட எடுக்கல, டிரெக்டாக G எடுத்துட்டேன். ஸோ இப்படி G1லேருந்து டிரெக்டாக ஒரு ஆள் G எடுப்பாருன்னு சொன்னால் அவருக்கு ரிஸ்கை கால்குலேட் பண்ணுற விதமும் G1 G2 Gன்னு சொல்லி ப்ராப்பராக போகிற ஒரு ஆள்ற ரிஸ்கை கால்குலேட் பண்ணுற விதமும் வித்தியாசப்படும். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் G1 G2 Gன்னு போகிறாக்களுக்கு லோவர் ப்ரீமியமும் எல்லா டைம்லேயும் இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி ஓகே லோவர் ப்ரீமியமும் G1லேருந்து டிரெக்டாக G போனாக்களுக்கு லெஸ் ப்ரீமியமும் கொடுப்பாங்க, அதாவது ஹையர் ப்ரீமியமும் கொடுப்பாங்க. ரெண்டாவது உங்களோட இன்சூரன்ஸ் ரேட்டில் தங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட காரை மாடல் என்ன, அதோட பிராண்ட் என்ன, அடுத்தது எந்த இயர் உருவாக்கப்பட்டது, அது ஹைப்ரிட் வெஹிக்கிளா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அநேகமாக ஆக்சிடென்டல் நடக்கிற அநேகமாக களவு போகிற வெஹிக்கிளான்னு சொல்லி நிறைய விஷயத்தில் தங்கியிருக்குது. ஸோ உங்களோட காரை டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் எங்களுக்கு உங்களோட காரை வின் நம்பர் வேணும். ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு யூனிக்கான வின் நம்பர் இருக்கும். அது உங்களோட விண்ட்ஷீல்டில் உங்களோட டிரைவிங் சைடுக்கு முன்னுக்கு அந்த மூலையில் இருக்கும். ஓகே, ஸோ ஒவ்வொரு காருக்கும் யூனிக்கான வின் நம்பர் இருக்கும். அந்த வின் நம்பரை நாங்கள் என்டர் பண்ணின உடனே நீங்கள் வச்சிருக்கிற காரை ஃபுல் ஜாதகம், அது எப்போ உருவாக்கப்பட்டது, என்ன மாடல், அது என்ன மாதிரி, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் வரும். ஸோ உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அந்த காரை மாடல்லையும் தங்கியிருக்குது. பழைய மாடல்ஸுக்கு வேறு மாதிரி ப்ரீமியம் வரும், புது மாடல்ஸுக்கு வேறு மாதிரி ப்ரீமியம் வரும். மூணாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காரை நீங்கள் எப்படி பாவிக்க போகிறீங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜஸ்ட் ஒர்க்குக்கு போய் வாரத்துக்கு மட்டும் பாவிப்பாங்க. சிலாக்கள் ப்ளஷர் யூஸோட சேர்த்து ஜஸ்ட் ஒர்க்குக்கு போய் வாரத்துக்கு மட்டும் பாவிப்பாங்க. சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 ஒர்க்குக்கு போவாங்க. சிலாக்கள் ஒர்க்குக்கு போகிறதுக்கு பாவிச்சு அதோட சேர்த்து அடிஷனலாக இந்த ஜிக் ஒர்க்குகளான ஊபர் ஈட்ஸ் இல்லாட்டி ஊபர் இல்லாட்டி லிஃப்ட் போன்ற ரைட் ஷேரிங், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபுட் டெலிவரிக்கும் சேர்த்து பாவிப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ளஷர் யூஸுக்கு ஜஸ்ட் ஒர்க்குக்கு மட்டும் பாவிக்கிறதுக்கு வேறு மாதிரி உங்களோட ப்ரீமியம் கால்குலேட் ஆகும். அதே சமயம் நீங்கள் இந்த மாதிரியான ஜிக் ஒர்க்குகள் பாவிப்பீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி உங்களோட ப்ரீமியம் கால்குலேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட போஸ்டல் கோட் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக மிக முக்கிய பங்கு செலுத்துகிற உங்களோட ப்ரீமியமில், அதாவது நீங்கள் எங்கே இருக்கீங்கிறது.
நீங்கள் டொரண்டோ ஜிடி ஏரியாவுக்குள்ளே இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் கொஞ்சம் கூடுதலாக வரும். ஏன்னு சொன்னால் நிறைய விஷயம் ஒவ்வொரு போஸ்டல் கோட்டில் நடக்கிற எக்ஸிடென்ட்டுகள், அதே சமயம் திருட்டு போகிற விஷயங்கள், நிறைய விஷயங்களை வச்சு தான் அந்த ப்ரீமியத்தை கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் ஹை டென்ஸான ஏரியாவில் இருக்கக்குள்ள மோஸ்ட் ப்ராபபிலி, அதாவது உங்களோட கார் ஆக்சிடென்ட் போகிறதுக்குரிய ப்ராபிலிட்டி கூட, உங்களோட கார் களவு போகிறதுக்குரிய ப்ராபிலிட்டி கூட, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால நீங்கள் ஹை டென்ஸான ஏரியாவில் இருக்கக்குள்ள, அதாவது டொரண்டோ ஜிடிஏ போன்ற ஏரியாவில் இருக்கக்குள்ள உங்களோட ப்ரீமியம் பயங்கரமாக போகும். உதாரணத்துக்கு நீங்கள் பிரம்டன் ஸ்காப்ரோ போன்ற ஏரியாவில் இருப்பீங்கன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் கணக்கு கூட வரைக்கும். இதே சமயம் நீங்கள் ஒஷாவா அப்படி இல்லாட்டி விட்பி இதை மாதிரியான நிறைய தள்ளி, அதாவது டொரண்டோ ஜிடிஏ ஏரியாவை தள்ளி வர போக போக உங்களோட ப்ரீமியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போகும். அதுக்காக கட்டாயம் குறையும் இல்லை. சில நேரம் நீங்கள் ஒரு ஏரியாவில் இருந்து நீங்கள் நினைப்பீங்க இது ஒரு ஆஃப் ஏரியான்னு சொல்லி போட்டு அந்த இடத்துக்கு மாற்றி போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில நேரம் ஆல்ரெடி இருக்கிற ப்ரீமியத்தை விட உங்களோட ப்ரீமியம் கூடலாம். ஏன்னா அந்த இடத்துல சில நேரம் கார் களவுகள் கூட போகலாம், ப்ளஸ் ஆக்சிடென்ட் நிறைய நடக்கலாம். இட் டிபெண்ட்ஸ். ஓகே, எல்லாமே அவங்களோட இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் கால்குலேஷனில் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவிங் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் லைசன்ஸ் எடுத்த நாளில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை கிளைம்ஸ் எடுத்திருக்கீங்க, அதில் உங்களோட ஃபால்ட் எத்தனையில் இருக்குது, உங்களோட ஃபால்ட் இல்லாமல் என்னென்ன கிளைம்ஸில் வந்துருக்குது. அடுத்தது கன்விக்ஷன், எதுனால டிக்கெட் வாங்கினீங்களா, போலீஸ் உங்களை பிடிச்சி ஏதாவது தப்பு செஞ்சதுக்கு டிக்கெட் வாங்கினீங்களா, அந்த டிக்கெட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மைனர் கன்விக்ஷனா மேஜர் கன்விக்ஷனான்னு சொல்லி நிறைய விஷயத்தில் உங்களோட ப்ரீமியம் எஃபெக்ட் ஆகும். உங்களுக்கு எந்த விதமான கிளைமும் இல்லை, எந்த விதமான கன்விக்ஷனும் இல்லைன்னு சொன்னால் லாஸ்ட் 3 to 3 yearsல நார்மலாக 3 years தான் நாங்கள் பார்க்குறது. ஆனால் சில கம்பெனிஸ் அதை விட கூடுதலாக ரேட் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் குறைய வரும். ஆனால் கன்விக்ஷனுகள் இந்த கிளைம்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் கூடும். அடுத்து பார்த்தீங்க சொன்னால் உங்களோட கார் ஓனர்ஷிப் ஸ்டேட்டஸ், அதாவது நீங்கள் காரை ஃபுல் கேஷ் கொடுத்து நீங்கள் சொந்தமாக வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் இதை ஃபுல் கவரேஜும் போடலாம், இதுவும் போடலாம், தேர்ட் பார்ட்டியும் போடலாம். அதே இது நீங்கள் ஃபைனான்ஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இனி இன்னொரு ஆள்ற கார் இன்னொரு ஆள்றன்னு சொல்லி தான் கன்சிடர் பண்ணப்படும். லீஸ் போடிங்கன்னு சொன்னால் இன்னொரு ஆள்ற கார் அவர் உங்களுக்கு ரெண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இதுகளை பொறுத்தும் உங்களோட ப்ரீமியம் வரும். ஃபைனான்ஸ் கார்களுக்கு வர மாதிரி ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க, லீஸ் கார்களுக்கு வர மாதிரி ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் சொந்த காசு கொடுத்து வாங்கினீங்கன்னு சொன்னால் அதுக்கு வேறையாக ப்ரீமியம் கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது கவரேஜை வச்சு இன்சூரன்ஸ் மாறும். அது என்ன மாதிரி ஃபுல் கவரேஜ்னு என்ன, தேர்ட் பார்ட்டினா என்ன, தேர்ட் பார்ட்டி ப்ளஸ் OPCF 49 சொல்லி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். அதை பார்க்காதாக்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ நீங்கள் என்ன கவரேஜ் போடுறீங்கிற பொறுத்து உங்களோட ப்ரீமியம் மாறுபடும். அடுத்தது நிறைய பேர் இதை கன்சிடர் பண்ணுறல, நீங்கள் காரை பர்ச்சேஸ் பண்ண டேட் ப்ளஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸை வச்சு உங்களோட ப்ரீமியம் கூடி குறையும். ஸோ இவ்வளோ விஷயத்தில் உங்களோட கார் ப்ரீமியம் தங்கியிருக்கக்குள்ள நீங்கள் ஜஸ்ட் கால் எடுத்து நான் ஹோண்டா CRV வாங்க போகிறேன், எவரேஜாக ப்ரீமியம் என்ன வரும்னு சொன்ன கேட்டால் அதுக்கு நான் என்ன ஆன்சர் தரேன்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்க்கீங்க. நீங்கள் பிரம்டன்லேருந்து ஹோண்டா CRVக்கு ப்ரீமியம் கேட்பீங்கன்னு சொன்னால் எவ்வளோ வரும்னு சொல்லி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். இதே சமயம் நீங்கள் ஒஷாவாவில் இருந்து ஹோண்டா CRVக்கு ப்ரீமியம் கேட்பீங்கன்னா எவ்வளோ வரும்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். அதே இது உங்களுக்கு ஆல்ரெடி கன்விக்ஷன் கிளைம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் ஷோராகிறது தான் போதும். நீங்கள் ஹோண்டா CRV வாங்கினாலும் சரி, $2000 எதுனால போய் ஒரு ஜங்க் காரை வாங்கினாலும் சரி, உங்களுக்கு கன்விக்ஷன்ஸ் கிளைம்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களோட ப்ரீமியம் கூட தான் போகுது. ஸோ ஒன்டேரியோவில் நீங்கள் கார் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கரோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ நீங்கள் அணுக போகக்குள்ள அவங்க இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. இது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண ஏலான்னு சொன்னால் தயவு செய்து இன்சூரன்ஸ் ரேட் கேட்க போகாதீங்க. அதுக்காக இதில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஒன்றும் நான் சொல்லி நிற்கணுமாண்டா இல்லை. நீங்கள் நார்மலாக உங்களோட டிரைவிங் லைசன்ஸை கொடுத்தாலே உங்களோட டிரைவிங் லைசன்ஸில் இருந்து டேஷ்போர்ட் MVR ரிப்போர்ட்னு சொல்லி 2 ரிப்போர்ட்டை நாங்கள் எடுப்போம். அதுலேயே ஒரு லைக் 70% ஆஃப் த டீட்டெயில்ஸ் உங்களோட கிளைம் ஹிஸ்ட்ரி, கன்விக்ஷன், அது இது எல்லாமே அதிலே வந்துடும். ப்ளஸ் உங்களோட நேம், உங்களோட அட்ரஸ், போஸ்டல் கோட் எல்லாம் அதிலே வந்துடும். ப்ளஸ் உங்களோட வின் நம்பரை கேட்போம். நீங்கள் வின் நம்பரை கொடுத்தாலே உங்களோட கார் டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும். அதை தாண்டி அடிஷனலாக என்ன கவரேஜ் போட போறீங்க, ப்ளஸ் உங்களோட வெஹிக்கல் யூசேஜ் டீட்டெயில்ஸ், அதோட உங்களோட ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ் ஒரு 4-5 கேள்வி கேட்போம். தட்ஸ் இட். இந்த ஒரு 4-5 கேள்வியை ஆன்சர் பண்ணுறது கூட நிறைய பேருக்கு கஷ்டம்னு சொன்னால் எப்படி இன்சூரன்ஸ் கோட் அக்யூரேட் கோட் எடுக்கிற. ஸோ நீங்கள் எவ்வளவு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அவ்வளோ ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஒரு குத்தி மதிப்பான ஒரு கோட்டை தான் நாங்கள் தரலாம். அந்த கோட்டை எடுத்துகிட்டு போட்டு கடைசியாக நாளைக்கு பைண்ட் பண்ணுற டைம் வரக்குள்ளே நீங்கள் அக்யூரேட்டான டீட்டெயில்ஸ் அதுக்கு பிறகு எடுத்து பைண்ட் பண்ணக்குள்ள உங்களோட ப்ரீமியம் திரும்ப சேஞ்ச் ஆகிறது நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால ஒரு இன்சூரன்ஸ் புரோக்கர்ட்டையோ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டையோ டீட்டெயில்ஸ் கொடுக்கக்குள்ள எவ்வளோக்கு ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் கொடுங்களோ அவ்வளோ ப்ராப்பரான உங்களுக்கு கோட் வரும். ஸோ நீங்கள் புது கார் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் இன்னும் 30 நாளைக்குள்ள உங்களோட இன்சூரன்ஸ் ரினியூவல் வருதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன கண்டெக்ட் பண்ணலாம். 30+ கம்பெனிஸில் நான் செக் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு கோட்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிடிச்சிருந்தா நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். என்ன கண்டெக்ட் பண்ணுற டீட்டெயில்ஸ் இந்த நேமில் இருக்குது, பயோவில் இருக்குது. அப்படின்னா எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஓட்டோ ரிப்ளை வரும். பை.